வணக்கம் and welcome back to Crickals YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லங்கா பிரீமியர் லீக் 2024ஓட ஒரு நாக் அவுட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி ஒரு டீம், அதாவது கல்லி மார்வல்ஸ், நெரோசன் டிக்வெலா தலைமையிலான கல்லி மார்வல்ஸ் அணியினர் இறுதி போட்டிக்கு நுழைஞ்சிட்டாங்க. இப்போ ரெண்டாவது அணியா யார் நுழைய போறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஜாப்னா கிங்ஸும் கேண்டி ஃபால்கான்ஸ் ரெண்டு பேர் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த மேட்ச்ல யார் வெற்றி பெறாங்களோ அவங்க இரண்டாவது அணியா இறுதி போட்டிக்கு நுழையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச் 20th ஜூலை நைட்டு 7:30க்கு கொலம்போல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதில் பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளாக இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்டசி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன், அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாகவே வேணுமா? அப்போ நீங்கள் மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் ஸ்மால் லீக்கான டீமு, கிராண்ட் லீக்கான டெமோ டீமு நம்ம முழுக்க ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனலில் கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதனால டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் எடுத்து ஜாயின் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் டேரெக்டாக டெலகிராமில் போய் கிரிக்கால்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணலாம். நம்ம நேமில் நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்க் எடுக்க நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் எடுத்து நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் கொலம்போ கிரவுண்டில் தான் மேட்ச் நடக்க போகுது. கொலம்போ கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பிச் ரிப்போர்ட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ இனிஷியலி பேட்டர்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும், அண்ட் தென் போக பவுலர்ஸ்க்கு தான் ஃபேவரபுளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி சேசிங்க்கு ரொம்ப ஃபேவரபுளான ட்ராக்குன்னு தான் பிச் ரிப்போர்ட்டில் சொல்ல வராங்க. ஸோ இந்த சீசன்லேயே எடுத்துக்கலாமே, ஓவராலாக 8 மேட்சஸ் இந்த வென்யூவில் நடந்திருக்கு, இன்க்ளூடிங் 6 லீக் மேட்சஸ் அண்ட் தென் 2 நாக் அவுட் கேம்ஸ் நடந்திருக்கு. அதாவது 6 லீக் மேட்சும் 2 குவாலிஃபயர், ஒரு குவாலிஃபயர் ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் மேட்சும் எலிமினேட்டர் மேட்சும் இந்த வென்யூவில் நடந்திருக்கு. அந்த 8 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 3 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 5 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது சேசிங்க்கு தான் அதிகப்படியான வின்னிங் ரேஷியோ இருக்கு. ஏன்னா அண்டர் த லைட், ஸோ நைட் கேமா இருக்கு. அந்த மாதிரி டைம்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றக்கூடிய பவுலர்ஸ் ரொம்ப இந்த வென்யூல கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆடக்கூடிய பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணி ஆடி இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி சேஸ் பண்ணக்கூடிய டீமுக்கு தான் அதிகப்படியான வின்னிங் ரேஷியோ இருக்குங்கிறதா பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 146, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 145 இருந்திருக்கு. இப்போ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டோம்னா ஓவராலா 9 மேட்சஸ், ஜாப்னா கிங்ஸ் 4, கேண்டி ஃபால்கான்ஸ் 4 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. பெரிய அளவு டிஃபரன்ஸ் இல்லை, ஒரே ஒரு மேட்ச் ஜாப்னா கிங்ஸ் அதிகப்படியான மேட்சை வின் பண்ணியிருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமும் மோதுறாங்க அப்படின்னா 50-50% தான் வின்னிங் ரேஷியோ இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த போட்டி அனல் பறக்கிற போட்டியா தான் இருக்கிறதுக்கான பாசிபிளும் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த வென்யூ ரெக்கார்ட்ஸ் வரும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த வென்யூல 8 மேட்சஸ், 6 லீக் மேட்சும் 2 நாக் அவுட் கேம்ஸ் நடந்திருக்கு. அதுல ஓவராலா பவுலர்ஸ்க்கு 102 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல பர்டிகுலர்லி ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 61, ஸ்பின்னர்ஸுக்கு 41 விக்கெட்ஸும் கிடைச்சிருக்கு. ஸோ 60:40 இந்த ரேஷியோல பவுலர்ஸ்க்கு விக்கெட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பிச் ரிப்போர்ட், வென்யூ ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே கன்சிடர் பண்ணி எந்த மாதிரி ஒரு டீமை ரெடி பண்ணலாம் அப்படின்னா, பேட்டர்ஸுக்கு 50% நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுல மோஸ்ட்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆடக்கூடிய பேட்டர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பவுலர்ஸுக்கு 50% அப்படின்னா அதுல ஃபேஸ் பவுலர்ஸுக்கு 30%, ஸ்பின்னர்ஸுக்கு 20% நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே டூட்ஸ், இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு இங்க ஃபேண்டசில நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. அதுல எந்த மாதிரி அப்ளிகேஷனை நீங்க சூஸ் பண்ணி பிளே பண்ண போறீங்க அப்படிங்கிறது
நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இது வரைக்குமே இருந்திருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா, நான் இந்த ஆப்பை சூஸ் பண்ணி ப்ளே பண்ணேன், இந்த ஆப்பை சூஸ் பண்ணி ப்ளே பண்ண அதனால ப்ராஃபிட்டை எடுக்க முடியல அப்படின்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெளிவாக ஒரு ஆப்பை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு ரெகுலராக அந்த ஆப்லேயே நீங்கள் ப்ளே பண்ண கற்றுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் ரெகுலராக ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளான ஆப் தான் ஃபோக்கஸ் 11 ஆப். ஃபோக்கஸ் 11 ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப்பாக இருக்கும். ஸ்மால் லீக்ல நீங்கள் எந்த ஆப் வேணால் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் எந்த ஆப் கூட எடுத்துக்கிட்டு என்ட்ரி ஃபீஸை கம்பேரிசன் பண்ணி பாருங்க. ஃபோக்கஸ் 11 கூட கண்டிப்பாக மினிமம் 50 ரூபாயாச்சும் வேரியண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக 50 ரூபாயாச்சும் கம்மியாக தான் ஃபோக்கஸ் 11 என்ட்ரி ஃபீஸ் இருக்கும். ஸோ கண்ணுக்கு தெரிஞ்சு எதுக்காக என்ட்ரி ஃபீஸில் போய் நம்ம அதிகமாக பே பண்ணணும்? நல்ல யோசிங்களா. நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரீம் லெவன் எடுத்துக்கோங்க. ஒரு 10,000 ரூபா உள்ள கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிறதுக்கும் ஃபோக்கஸ் 11க்கும் ஒரு கான்டெஸ்ட்டுக்கு 300 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரைக்குமே வேரியன்ட் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபா இருக்குது ஃபர்ஸ்ட் ப்ரைஸு அப்படின்னா ட்ரீம் லெவனில் பொறுத்த வரைக்கும் 5,750 ரூபா நீங்கள் என்ட்ரி ஃபீஸாக பே பண்ணணும். ஆனால் அதுவே ஃபோக்கஸ் 11 அப்படின்னா 5,450 ரூபா தான். இதில் கால்குலேட் பண்ணுங்களேன், 300 ரூபா வரைக்கும் உங்களால் மணி சேவ் பண்ண முடியுது. ஒரு கான்டெஸ்ட்டுக்கே 300 ரூபா அப்படின்னா ஒரு மேட்ச்சுக்கு ஒரு 4லேருந்து 5 கான்டெஸ்ட் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா 1,500 ரூபா வரைக்குமே உங்களால் மணி சேவ் பண்ண முடியும். தெளிவாக யோசிங்க. அதே 10,000 ரூபா தான் 2 இடத்துல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். எதுக்காக நம்ம என்ட்ரி ஃபீஸில் போய் அதிகமாக பே பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக யோசிங்க. அண்ட் தென் இதில் 5+1 மோட் இருக்கு. ஈஸியாக வெறும் 6 பிளேயரை மட்டும் ரெடி பண்ணி ஒரு டீமாக ரெடி பண்ணி கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆப். ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த மேட்சுக்கு 10,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரீம் 11க்கும் ஃபோக்கஸ் 11 ஆப்புக்கும் என்ட்ரி ஃபீஸில் எவ்வளோ வேரி ஆகுதுன்னு பார்த்துட்டு உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபோக்கஸ் 11 ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டியூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். கேண்டி ஃபால்கான்ஸ் பொறுத்த வரைக்கும் தினேஷ் சண்டிமல், ஆண்ட்ரி ஃப்ளெச்சர் 2 பேர் தான் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போகிறாங்க. அந்த நம்பர் 3ல முகமது ஹாரிஸ் வராரு. அண்ட் தென் கமிண்டு மெண்டிஸ், ஆஞ்சலோ மேத்யூஸ், வனிது அசரங்கா, சிடி சில்வா, தசுன் சனகா, ரமேஷ் மெண்டிஸ், சாமத் கோமஸ், முகமது அஸ்னைன். இதுதான் கேண்டி ஃபால்கன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க எத்தனை பவுலரோட வரப்போறாங்க அப்படின்னா முகமது அஸ்னைன் 1, சி கோமஸ் 2, ரமேஷ் மெண்டிஸ் 3, தசுன் சனகா 4, சிடி சில்வா 5, ஆஞ்சலோ மேத்யூஸ் 6 அண்ட் தென் வனிது அசரங்க 7. ஓவராலா 7 பவுலிங் ஆப்ஷனோட வரப்போறாங்க கேண்டி ஃபால்கான்ஸ். இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா வனிது அசரங்கா 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு, முகமது அஸ்னைன் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு, அண்ட் தென் தசுன் சனகா 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, அண்ட் தென் ஆஞ்சலோ மேத்யூஸ் 2 ஓவர். ஆல்மோஸ்ட் இங்க கணக்கு வச்சிங்க அப்படின்னா 14 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 6 ஓவரை சிடி சில்வா, ரமேஷ் மெண்டிஸ், சி கோமஸ் இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி போல் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி 3 பேருமே 2 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகப்படியான சான்ஸ் இருக்கு. இப்போ இனிஷியலி பவர் பிளேல பொறுத்த வரைக்கும் ஆஞ்சலோ மேத்யூஸ், தசுன் சனகா அண்ட் தென் முகமது அஸ்னைன் இவங்க 3 பேர் தான் இனிஷியலி பவர் பிளேல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் முகமது அஸ்னைன், வனிது அசரங்கா அண்ட் தென் தசுன் சனகா இவங்க 3 பேரும் டெத்ல போல் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் கேண்டி ஃபால்கான்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஜாஃப்னா கிங் சைடு வந்துட்டோம் அப்படின்னா பத்துன் நிசாங்கா, குசால் மெண்டிஸ் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாங்க. அண்ட் நம்பர் 3ல ரைல் ரோசா வராரு, அண்ட் தென் அவிஸ்கா பெர்னாண்டோ, சி அசலங்கா, அஸ்முதுல்லா ஓமர்சாய், டிடி சில்வா, ஃபேபியன் ஆலன், அசிதா பெர்னாண்டோ, வனுஜா சாகான், டி சம்சி. இதான் ஜாஃப்னா கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீம் எத்தனை பவுலர்ஸோட வரப்போறாங்க அப்படின்னா சம்சி 1, வனுஜா சாகான் 2, அசிதா பெர்னாண்டோ 3, ஃபேபியன் ஆலன் 4, டிடி சில்வா 5 அண்ட் தென் அஸ்முதுல்லா ஓமர்சாய் 6. ஓவராலா 6 பிரைமரி பவுலரோட வரப்போறாங்க ஜாஃப்னா கிங்ஸ் பொறுத்த வரைக்கும். இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா அசிதா பெர்னாண்டோ 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, டி சம்சி 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, வனுஜா சாகான் 3 ஓவரும் அண்ட் தென் அஸ்முதுல்லா ஓமர்சாய் 3 ஓவரும் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கே வந்து பாத்தீங்கன்னா 14 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 6 ஓவரை டிடி சில்வாவும் ஃபேபியன் ஆலனும் ஷேர் பண்ணி போல் பண்ணுவாங்க. இதுல மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபேபியன் ஆலனும் 4 ஓவர் வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 18 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2 ஓவர் வரைக்கும் நம்ம டிடி சில்வாட்ட இருந்து
நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் இப்போ இனிஷியலி பவர் பிளேல யாரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அஸ்முதுல்லா ஓமர்சாய், அசிதா பெர்னாண்டோ அண்ட் தென் டிடி சில்வா இவங்க 3 பேருமே இனிஷியலி பவர் பிளேல ஸ்டார்ட் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மேபி இந்த பர்டிகுலர் மேட்ச் ஃபேபியன் ஆலனை வச்சு பவர் பிளேல ஸ்டார்ட் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் 50% வரைக்கும் இருக்கு. ஸோ ஃபேபியன் ஆலன் இந்த பர்டிகுலர் மேட்ச் நியூ பால்ல போல் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ டெத் ஓவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அசிதா பெர்னாண்டோ, அஸ்முதுல்லா ஓமர்சாய் இவங்க 2 பேர் தான் டெத்தில் போல் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இதை ஜாப்னா கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், கிராண்ட் லீக்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் மோஸ்ட்லி வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் தானாகவே கிடைக்கும். அந்த ஐடியாவை யூட்டிலைஸ் பண்ணுங்களேன். அந்த ஐடியாவை யூட்டிலைஸ் பண்ணி உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி எதை வச்சு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அதாவது ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷனில் யார் யாருக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ மோஸ்ட்லி அவங்க டூயல் ஆப்ஷன் இருக்கணும், பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பண்ணக்கூடிய பிளேயராக இருக்கணும், இல்லைன்னா விக்கெட் கீப்பரில் இருக்கணும், டாப் ஆர்டரில் வரணும், பேட்டிங்கில் இல்லைன்னா ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கணும், பவுலராக இருக்காங்கன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணணும், அதில் மினிமம் 2 ஓவராச்சு டெத்தில் பவுல் பண்ணக்கூடிய பவுலராக இருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாத்தையுமே ஒரு லிட்டில் பிட் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்குது. அதில் யார் யாரெல்லாம் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ அதில் யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் கொடுக்க போகிறோம் அப்படின்னா வனிது அசரங்கா டூயல் ஆப்ஷன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு 1. இது இல்லாமல் பேட்டிங்கில் மிடில் ஆர்டர் வராரு, உள்ளே வந்து அதுலேருந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 ரன் ஆவரேஜாக ஒரு பேட்லேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த 4 ஓவரில் ஆவரேஜாக 1 விக்கெட் எடுத்துருவாரு. கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஈஸியாக ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு வனிது அசரங்கா ரொம்ப ரொம்ப இந்த பர்டிகுலர் மேட்ச் எலிஜிபிளாக இருப்பார். அண்ட் தென் குசால் மெண்டிஸ் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஜாப்னா கிங்ஸ்ல இன்னிங்ஸை ஓப்பன் பண்றாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு 40 ரன் டீசெண்டா ஆடி இருந்தாரு. அந்த மாதிரி அவ்வளோலாம் தேவையில்லை, ஒரு 20 ரன் அடிச்சா போதும், அதுலேயே ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் உள்ள பிளே பண்ணுறதுக்கு ஒரு 4. இது இல்லாமல் விக்கெட் கீப்பரில் கேட்சோ ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டோ கிடைக்குது அப்படின்னா அதில் ஒரு 8 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், ஒரு 42, ஒரு 40லேருந்து 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம சாலிடா குசால் மெண்டிஸ்லேருந்து எதிர்பார்க்கலாம். போதும், T20s பொறுத்த வரைக்கும் ஒரு 40லேருந்து 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்தாலே அவங்க ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும், நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் தென் தசுன் சனக்கா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு, அதுல ஒரு விக்கெட். பேட்டிங் டவுன் ரொம்ப ரொம்ப கீழே இருக்கு. ஆனால் இருந்தாலும் கேண்டி ஃபால்கன்ஸோட மிடில் ஆர்டர் டாப் ஆர்டர் கொஞ்சம் லிட்டில் பிட் வீக்காக தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா லாஸ்ட் மேட்ச் 39 ரன் அடிச்சிருந்தாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு 15லேருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் நம்ம ஆவரேஜா எதிர்பார்க்கலாம். சாலிடா ஒரு 50லேருந்து ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம தசுன் சனக்காட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ஆஞ்சலோ மேத்யூஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான மேட்ச் இந்த மேட்ச். பேட்டிங்லயும் கொஞ்சம் டாப்ல வராரு, தசுன் சனக்காக்கும் முன்னாடியே பேட்டிங்ல வராரு. இது இல்லாம 2 ஓவர் பவுல் பண்றாரு. ஸோ அதுல விக்கெட் கிடைக்குமாங்கிறது மிகப்பெரிய டவுட் தான். ஆனா முக்கியமான மேட்ச், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்னாக்க இந்த பர்டிகுலர் மேட்ச் பேட்டிங்ல எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. உள்ள நிக்கிறாரு, ஒரு 25லேருந்து ஒரு 35 ரன் இந்த பர்டிகுலர் மேட்ச் விட்டுருந்து நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வனிது அசரங்கா, குசால் மெண்டிஸ், தசுன் சனக்கா இவங்க 3 பேர்த்தையும் நீங்க 90லேருந்து 100% டீம்ல, அதாவது ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஆஞ்சலோ மேத்யூஸும் அஸ்முதுல்லா ஓமர்சாய் இவங்க 2 பேர்த்தையும் 80% டீம்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ஆஞ்சலோ மேத்யூஸ் பேட்டிங்ல ஒரு நல்ல நாக் இந்த பர்டிகுலர் மேட்ச் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். அஸ்முதுல்லா ஓமர்சாய் 3 ஓவர் பவுல் பண்றாரு. ஸோ அதுல ஒரு விக்கெட் ஆவரேஜா எதிர்பார்க்கலாம். பேட்டிங் டவுன் மிடில் வராரு. ஸோ ஆவரேஜா ஒரு 10லேருந்து ஒரு 15 ரன் ஆனா போதும் ஈஸியா. இவருமே ட்ரீம் டீம் வரதான பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வனிது அசரங்கா, குசால் மெண்டிஸ், தசுன் சனக்கா இவங்க 3 பேர்த்த மட்டும் மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணுங்க. அந்த ஆஞ்சலோ மேத்யூஸும் அஸ்முதுல்லா ஓமர்சாயும் ஒரு 80% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு 40லேருந்து 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல இன்னிங்ஸ் வைஸோ இல்லை பர்சன்டேஜ் வைஸோ நான் சொல்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை தினேஷ் சண்டிமல் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. பேட்டிங்ல பெருசால ஒன்றும் ஃபார்ம்ல கிடையாது, ஆவரேஜா
ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன் இவற்றிருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். 50-50 ஆப்ஷன்ல மட்டும் நீங்க தினேஷ் சண்டிமலை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ தினேஷ் சண்டிமலை டிராப் பண்ற டீம்ல கமிங் டு மெண்டிஸுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பேட்டிங்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, ஆனா இருந்தாலும் பேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. இப்போ தினேஷ் சண்டிமலுக்கு விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு, ஆனா கமிங் டு மெண்டிஸ்க்கு அப்படி ஒரு ஆப்ஷன் எதுவும் கிடையாது. ஸோ பேட்டிங்ல கண்டிப்பா ஒரு 25 ரன் அடிச்சா மட்டும்தான் ஒரு நல்ல ட்ரீம் டீமுக்குள்ள வர முடியும். ஸோ தினேஷ் சண்டிமலை டிராப் பண்ற டீம்ல மட்டும் கமிங் டு மெண்டிஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் சிடி சில்வா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டிடி சில்வா ஒருத்தர் இருக்காரு, சிடி சில்வா ஒருத்தர் இருக்காரு. ஸோ கன்ஃபியூஸ் ஆகி டீம்ல பிக் பண்ணிடுறாங்க. இப்போ சிடி சில்வாவை எதுக்காக நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டி ஃபால்கன்ஸ்ல இருந்து மனிது வசரங்கா, ஆஞ்சலோ மேத்யூஸ், தசுன் சனகா இந்த 3 ஆல்ரவுண்டர்ஸுக்கு தான் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த 3 பேர்ல இருந்து யாரோ ஒருத்தர் டிராப் பண்ணணும். இப்போ ஆஞ்சலோ மேத்யூஸை 80% ட்ரை பண்ண சொல்லிருக்கோம். சப்போஸ் அவரை டிராப் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கா சட்டுரகா டி சில்வாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 2 ஓவராச்சும் போல் பண்ணுவாரு, அதுல ஒரு விக்கெட் கிடைக்குது. பேட்டிங் சப்போஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுறாங்க, இவர் உள்ள வந்து ஏன்னா தசுன் சனகாக்கு முன்னாடியே பேட்டிங்ல உள்ள வராரு. ஸோ அந்த மாதிரி உள்ள வராரு, ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் ஆட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக் ஆயிடுவாரு. ஸோ ரிஸ்க் எடுக்கிற டீம்ல சிடி சில்வாக்கு, அதாவது ஆஞ்சலோ மேத்யூஸை டிராப் பண்ற டீம்ல சிடி சில்வாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த முகமது இஸ்மாயில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. இதுல 2 ஓவர் இனிஷியலி பவர் பிளேலையும் 2 ஓவர் டெத்லையும் பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. 80% டீம்ல முகமது இஸ்மாயிலுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி. லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுத்திருக்காரு எலிமினேட்டர் மேட்ச்ல. அண்ட் தென் டிடி சில்வா பெருசா பவுல் 4 ஓவர்ல கம்ப்ளீட் பண்றதுல 2 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. ஸோ விக்கெட் எடுக்க லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் இருக்காரு. இப்போ ஆப்போசிட் டீம் எடுத்துக்கோங்களேன், இப்போ கேண்டி ஃபால்கன்ஸ் தான் எடுத்துக்கோங்க. கேண்டி ஃபால்கன்ஸ்ல இனிஷியலி டாப்ல ஆடக்கூடிய பேட்டர்ஸ் பெருசா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாருமே கிடையாது. தினேஷ் சண்டிமலை, ஆண்ட்ரி ஃபிளெச்சர் பெருசா லெஃப்ட் ஹேண்டர்ஸே கிடையாது. கமிங் டு மெண்டிஸ் ஒருத்தர் தான் இருக்காரு. இவரு மேபி உள்ள நிக்கிறாரு, கொஞ்சம் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்கோர் போயிட்டு இருக்கு அப்படின்னா இவரோட விக்கெட் எடுக்க வேணா டிடி சில்வாவை கொண்டு வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஆவரேஜா அவுட் இருந்து 1 விக்கெட், அதுவுமே ரேர் தான். ஸோ 1 விக்கெட் வரைக்கும் நம்ம அவுட் வந்து எதிர்பார்க்கலாம். பேட்டிங்கும் பெருசா ஒன்றும் ஃபார்முலாம் கிடையாது, ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. 50-50 ஆப்ஷன்ல நீங்க டிடி சில்வாவை ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பத்துன் நிசாங்கா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ், பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ பி நிசாங்கா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா 50-50 ஆப்ஷன்லையும் சேஸ் பண்ண போறாங்க. யாரு ஜாஃப்னா கிங்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா 60ல இருந்து 80% டீம்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 70%, அதாவது ஒரு 10 டீம் நீங்க ப்ளே பண்றீங்கன்னா அதுல 7 டீம் வரைக்குமே அவிஸ்கோ பெர்னாண்டோவை ட்ரை பண்ணுங்க. ஒரு நல்ல ஃபார்ம். ஜாஃப்னா கிங்ஸ் இந்த அளவு உள்ள வந்து இருக்காங்க அப்படின்னா கண்டினியூஸா எல்லா மேட்சுமே கன்சிகூட்டிவ் ஆடிட்டு இருக்காரு அவிஸ்கோ பெர்னாண்டோ. ஆவரேஜா ஒரு 15ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நிசாங்காவை நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் இன்னிங்ஸ் வைஸ் ரொட்டேட் பண்ணுங்க. அவிஸ்கோ பெர்னாண்டோ போத் இன்னிங்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, 70% வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ லோ பர்சன்டேஜ்ல யார் யாருக்கெல்லாம் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ சி அசலங்கா, இப்போ நிசாங்காவை டிராப் பண்ணணும், அண்ட் தென் அவிஸ்கோ பெர்னாண்டோவை நீங்க டிராப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க அசலங்காவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா ஜாஃப்னா கிங்ஸ்ல அவங்க தான் ஒரு மெயின் பேட்டர்ஸ். நம்ம ஆல்ரெடி குசால் மெண்டிஸ்க்கு ஒரு மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து நிசாங்காவையும் பெர்னாண்டோவையும் டிராப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க அசலங்காக்கு ஒரு லோ பர்சன்டேஜ்ல இருந்து டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. ஏன்னா டாப் ஆர்டர்ல ஒரு 3 விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா இந்த டீமோட கேப்டன் ஒரு ரெஸ்பான்சிபிளான இன்னிங்ஸ் ஆடணும். அந்த மாதிரி டைம்ல ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் ஆட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவர் இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். அந்த ஆண்ட்ரி ஃபிளெச்சர் எப்போ ஆடுறாரு எப்படி ஆடுறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு ஃபார்ம் அவுட்ல இருக்க மாதிரியே தான் இருக்கும். அவரேஜா ரெகுலரா ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன் ஆடிட்டு இருப்பாரு. ஆனா சடனா பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேட்ச்ல எப்பவுமே ஒரு 35ல இருந்து ஒரு 40 ரன் ஆடி கொடுத்துட்டு விக்கெட்டை விட்டுருவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 35ல இருந்து 40 ரன் இந்த பர்டிகுலர் மேட்ச் ஆடிட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஸோ மேலே இருக்க தினேஷ் சண்டிமல் அண்ட் தென் கமிங் டு மெண்டிஸ் இவங்க 2 பேருக்குமே பிக் பண்ணல. கொஞ்சம் ரிஸ்கா போகணும் அப்படின்னா ஆண்ட்ரி ஃபிளெச்சரை ட்ரை பண்ணுங்க. இதை விட இன்னும் ரிஸ்கா போகணும் அப்படின்னா மட்டும் முகமது ஹாரிஸ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருப்பாரு. ஆனால் விக்கெட் கீப்பர் பண்ண போறதுல பேட்டிங் மட்டும்தான். ஸோ ஆண்ட்ரி ஃபிளெச்சரோட ரிஸ்கா போகணும் அப்படின்னா முகமது ஹாரிஸுக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் அசிதோ பெர்னாண்டோ 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு.
ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் ஆவரேஜா ஒரு விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே 2 விக்கெட் கிடைச்சிருச்சு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ரிஸ்க் எடுங்க. ஒரு 40% டீம்ல அவிஸ்கோ பெர்னாண்டோவை ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க லோ பர்சன்டேஜ்லேயே கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. இதை விட நீங்க இன்னும் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆண்ட்ரி ஃபிளெச்சரை டிராப் பண்ற டீம்ல முகமது ஹாரிஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் டி சம்சி, ஃபேபியன் ஆலன் இவங்க 2 பேருமே ஜாஃப்னா கிங்ஸோட ஒரு மெயின் ஸ்பின்னரா இருக்காங்க. இதுல ஃபேபியன் ஆலன் பேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இருந்தாலும் இனிஷியலி பவர் பிளேல இந்த பர்டிகுலர் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன்னு பவர் பிளேல போல் பண்ணி எக்ஸ்பென்சிவா போவாரு, இல்ல அப்படின்னா பவர் பிளேல 1ல ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ரிஸ்க் எடுக்கிற ஒரு 30% டீம்ல ஃபேபியன் ஆலன், அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஜாஃப்னா கிங்ஸ் போல் பண்ண போறாங்க அப்படின்னா ஃபேபியன் ஆலனையும், அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா டி சம்சிக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் லோ பர்சன்டேஜ்ல இருந்து. ஸோ சம்சி, ஃபேபியன் ஆலன் 2 பேர்த்தையும் நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. முகமது ஹாரிஸை ஆண்ட்ரூ ஃபிளெச்சரை டிராப் பண்ணிட்டு இன்னும் ரிஸ்கா போகணும்னா மட்டும் முகமது ஹாரிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ லோ பர்சன்டேஜ்ல நான் சொன்ன பிளேயர்ஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூஸரா இருக்கட்டும், கிராண்ட் லீக்ல பிளே பண்ற யூஸரா இருக்கட்டும், என்ன மாதிரி ஒரு டீமை நீங்க ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸ்மால் லீக் அதாவது அப்படின்னா ஒரு 2 ஸ்பாட்ல இருந்து ஒரு 10 ஸ்பாட் வரைக்கும் இருக்க கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணி பிளே பண்ணக்கூடிய யூசர்ஸுக்கு இந்த பர்டிகுலர் டீம் ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கும். ஸோ அதுல விக்கெட் கீப்பர்ல இருந்து குசால் மெண்டிஸ்க்கும் தினேஷ் சண்டிமல் 2 பேர்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். பேட்டிங்ல இருந்து அசிதா பெர்னாண்டோ, பத்துன் நிசாங்காக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஆல்ரவுண்டர்ல இருந்து வனிது அசரங்கா, ஆஞ்சலோ மேத்யூஸ், அஸ்முதுல்லா ஒமர் ஜைத், தசுன் சனகா, டிடி சில்வா. பவுலிங்ல இருந்து அவிஸ்கா பெர்னாண்டோ, முகமது ஹுஸ்னைன். இது மோஸ்ட் ப்ராபபிளி சேஃபான டீமா இருக்கும். 90% வரைக்கும் சேஃபான டீமா தான் இருக்கும். மோஸ்ட்லி ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர்ஸ் இந்த டீம்ல தான் வர போறாங்க. இதுல இருந்து ஒரு 2 பிளேயர்ஸை மட்டும் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணணும். எந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இப்போ தினேஷ் சண்டி மேல டிராப் பண்ணலாம். டிராப் பண்ணிட்டு இந்த இடத்துல கமிண்டோ மெண்டிஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். இல்ல கமிண்டோ மெண்டிஸ்க்கு கொடுக்க விரும்பல அப்படின்னா ஆண்ட்ரூ ஃபிளெச்சரை கொஞ்சம் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல டிடி சில்வாவை டிராப் பண்ணிட்டு பவுலிங்ல இருந்து டி சம்சி அல்லது ஃபேபியன் ஆலனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேஃபா ஒரு டீமை ரெடி பண்ணிட்டு அதுல இருந்து 1 or 2 பிளேயர்ஸை மட்டும் ரிஸ்கா மாத்துங்க. ஸ்மால் லீக்ல கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுவே இப்போ கிராண்ட் லீக்ல பிளே பண்ற யூசர்ஸ் எந்த மாதிரி லிட்டில் பிட் ரிஸ்கோட ஒரு டீம்ல போகலாம் அப்படின்னா இப்போ விக்கெட் கீப்பர்ல இருந்து குசால் மெண்டிஸ்க்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் பேட்டிங்ல இருந்து ஆண்ட்ரி ஃபிளெச்சர், கமிண்டோ மெண்டிஸ், சி அசலங்கா ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன். இந்த 3 பிளேயருமே சப்போஸ் ஒரு நல்ல நாக் ஆடிட்டாங்க அப்படின்னா இந்த டீம் ஒரு நல்ல சக்சஸ் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ ஆல்ரவுண்டர்ல இருந்து வனிது அசரங்கா, ஆஞ்சலோ மேத்யூஸ், தசுன் சனகா, ஃபேபியன் ஆலனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். பவுலர்ல இருந்து அவிஸ்கா பெர்னாண்டோ, டி சம்சி, முகமது ஹுஸ்னைன். இது மோஸ்ட் ப்ராபபிளி கிராண்ட் லீக்ல பிளே பண்ற யூசர்ஸ். இதுவே கிராண்ட் லீக்ல லிட்டில் பிட் சேஃபான டீம் தான். இது ஒரு பேஸ் டீமா எடுத்துக்கோங்க. பேஸ் டீமை எடுத்து நான் ஆல்ரெடி இன்னும் எக்ஸ்ட்ராவா நிறைய பிளேயர்ஸை பத்தி சொல்லியிருக்கேன். அதுல இருந்து பர்சன்டேஜ் வைஸ், இன்னிங்ஸ் வைஸ் ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஒன்று மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் நாட் ஏ ஃபைனல் டீம். ஃபைனல் டீம் என்ன அப்படிங்கிறத லைன் அப் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்டேட் கொடுப்போம். ஸோ அதை பார்த்து அது ஒரு பேஸ் டீம் எடுத்து அதுல இருந்து கூட உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி டீமை சேஞ்ச் பண்ணுங்க. மோஸ்ட் ப்ராபபிலி இது ஒரு பேஸ் டீமா எடுங்க. பேஸ் டீமா எடுத்துட்டு ஒவ்வொரு டீம்லையும் இதுல இருந்து ஒரு 2-3 பிளேயர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் வனிது அசரங்கா, தசுன் சனகா, குசால் மெண்டிஸ் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப எலிஜிபிளா இருப்பாங்க. லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ஆஞ்சலோ மேத்யூஸ், அஸ்முதுல்லா ஒமர் ஜைத், தினேஷ் சண்டிமல் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப எலிஜிபிளா இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்ச் யார் மேட்சை வின் பண்ணி 2வது போட்டியாளரா இறுதி போட்டிக்கு தேர்வாவாங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.